புடவை நல்லா இருக்கு. என்ன விலைப்பாது? 4000 ரூபாமா. என்னது 4000? ஆமாங்க. என்ன புடவைக்கு விலை சொல்றியா உனக்கு சேர்த்து சொல்றியா? ஒரிஜினல் சரிங்கம்மா. இப்படித்தான் சொல்றீங்க. கட்டினதுக்கு அப்புறம் என்னடி இது? யாரோ வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சின்னம்மா மாதிரி இருக்குமா? இந்து ஏமா ஏன் வாந்தி எடுக்கிற? ஒண்ணு இல்ல பாட்டி, காலையில சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு. அதனால இருக்காது. ஏ லட்சுமி, போய் அந்த வைத்தியத்தை கூட்டிட்டு வா. எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் போடி. பாட்டி நான் சொல்றது கேளுங்களேன். நீ வா. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுத்தா என்ன அர்த்தம்? என்ன இந்து வாந்தி எடுக்கிற? அவ எடுக்கல, எடுக்க வச்சேன். என்னென்ன சொல்றீங்க? நம்ம கையே அவ மேல படல, அதுக்குள்ள எப்படி வாந்தி எடுக்கிறான்னு பாக்குறியா? உன்னையும் அவளை சேர்த்து வைக்கிறதுக்காக சின்ன சின்ன ஊசி வெடி ஒர்க் அவுட் ஆகல. இப்ப தாண்டா ஒரு வெடிகுண்டு வீசிருக்கேன். எதுக்கு இப்படி செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டியா நடிச்சு ரொம்ப காலத்துக்கு ஊரை ஏமாத்தலாம். ஒரு புள்ளைக்கு அம்மா வேணும்னு நடிச்சா 10 மாசத்துக்கு தான் ஏமாத்த முடியும். புள்ள வேணும்னா அந்த காலம் மாதிரி அரச மரத்து சுத்தம் நடக்காது. உங்ககிட்ட தான் ஓடி வரணும். எப்படி நம்ம லாக். அடுத்து நடக்க போறத கவனி. பாட்டி எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. ஒண்ணு இல்லாம வாந்தி எடுப்பாங்க, விஷயம் இருக்கு. ஏன் அங்கம்மா வா வா வந்து உட்காரு. வணக்கம்மா. கையை பிடிச்சு பாரு, கை பிடிச்சு பாரு. என்ன சொல்லு? எல்லாம் நல்ல விஷயம் தான். நீங்க பாட்டியா போறீங்க. பாட்டியா? அடியே பாட்டி தான் ஆயிட்டு நடி. கொள்ளு பாட்டி. நான் நினைச்சேன் பாட்டி பாட்டி அவங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் இல்ல. அம்மாவாசைக்கு தப்புன அரை உசுறு கூட இருக்கலாமா, ஆனா என் நாடிக்கு தப்புன குறை உசுறு இருக்கவே இருக்காது. ஆமா இந்த அங்கம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அவன் நேரம் குறிச்சானா குறிச்ச நேரத்துல குழந்தை பிறக்க. பாட்டி நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. அப்படி எதுவும் இல்ல. என்னது? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, ஒண்ணுமே இல்லைங்கிற? எப்படி? 6 மாசம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வீட்டுல அந்த மாதிரி நடக்காது. இந்து என்னமா அது? நல்ல விஷயம் பேசும்போது அபசகனமா சொல்ற? பாட்டி திரும்ப திரும்ப அதையே கேட்காதீங்க. நடக்காது நடக்காது நடக்காது. என்ன நீ விளையாடுறியா? விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். அவர் கை கூட என் மேல பட்டது இல்ல. அப்புறம் குழந்தை எங்க இருந்து வரும்? என்ன சொல்ற நீ? என் மூலமா இந்த பரம்பரைக்கு இன்னொரு அயோக்கியனை பெத்து தர விரும்பலன்னு தான் சொல்றேன். என் வம்சமே பட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு இந்த வீட்டுல நாங்க என்னடி குறை வச்சோம்? என் குடும்பத்து பேர சொல்ல ஒரு வாரிசு வரும்னு நான் நினைக்கும் போது என் நினைப்பிலேயே நெருப்பள்ளி கொட்டியே. உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? சொல்லு. ஊருக்குள்ள உங்க பசங்க பெருசா என்ன பேர் எடுத்து வச்சிருக்காங்க. பெருமை பேசுறதுக்கு பேரை இல்லையேன்னு நீங்க வருத்தப்படுறதுக்கு. ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளைங்களை அக்கா தங்கச்சி நினைக்காம அண்ணனும் தம்பியை சேர்த்துக்கிட்டு கூத்தடிச்சாங்களே, அந்த பெருமை பேசுறதுக்கு பேரை இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல என் மேல இருக்கிற வெறியில எங்க 2 பேருக்கும் இடையில தப்பு நடந்ததா போய் சொல்லி என் கழுத்துல தாலி கட்டினாரே, அந்த பெருமையை சொல்றதுக்கு பேரை இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? விட்டுக்கண்ணா, இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்ததுக்கு நீங்க மனைவியாவே இருந்துக்கலாம், இல்ல பெத்து தொலைச்சதுக்கு செத்து போயிருக்கலாம். யார பார்த்து என்ன பேச்சுடி பேசுற? இவ்வளவு நாள் நீ எனக்கு செஞ்ச அவமானத்துல நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க மகள் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வேணா யோகிதை இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க தான் என் அம்மா சொல்றதுல எனக்கு பெருமை நிறைய இருக்குடி. ஓடி போனவங்க அம்மா பாம்பேல இருந்து திரும்பி வரதாக தகவல் கிடைச்ச போது நீங்க இந்த ஊருக்குள்ளேயே நுழைய கூடாது சொல்லி நாங்க அறிவாள் எடுத்தோமே. அப்ப அடங்கி போறதுக்கு காரணம் என்ன? உன் அழக பார்த்து நினைச்சியா? என் அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகடி. நாம கும்பிடுற சாமியில கூட உசிர கொடுக்கிற சாமி இருக்குது, உசிர எடுக்கிற சாமி இருக்குது. ஆனா தாம்பத்த பிள்ளைங்க இல்ல, ஒரு குறை இல்லாம நல்லபடியா இருக்கணும் என்ன மட்டும் நினைக்கிறேங்க அம்மா. அந்த சாமியை விட உசத்திடி. அவங்கள பத்தி ஏதாவது பேசினேன் அம்மாடி, என் பையன் செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொல்லி வாதாடுற நிலைமையில இப்ப நான் இல்ல. பொதுவாவே பொம்பளைங்க வாயை கட்டினா பிள்ளைக்கு நல்லது, வயிற்று கட்டினா புருஷனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. என் மகன் மேல இருக்கிற கோபத்துல என் வம்சத்தை கட்டி போட்டுடாதம்மா.